வந்திருக்கோம்னா சீக்குப்பறை வியூ பாயிண்ட்டுக்கு. என்னடா எங்கே போகிறோன்னா மாசி பெரியசாமி கோயில் பாடியோ. ஸோ பாதை இப்படி தான் இருக்குது. செம்ம டயர்டாகுது. எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சிவராத்திரி வரல. வந்த உடனே இங்கே நடுவில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இடம் பார்த்தோம். இப்போ நம்ம மார்னிங் டைமில் வந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். 1:40 நம்ம வந்திருக்கிற டைம் 1:40 கரெக்டாக நல்லா வெயில் அடிக்கிற நேரம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சீக்குப்பறை வியூ பாயிண்ட்டுக்கு. என்னடா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஷேடாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் நேற்று டைமில் தூங்கி காலைல எந்திக்கிற டைம் லேட்டாக இருந்ததால் ஃப்ரெஷ்ஷாக போய் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து ஜஸ்ட் 2 kilometers இருக்கின்றதுனால நாங்கள் இங்கே நடந்தே வந்துட்டோம். அண்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சீக்குப்பறை வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நெக்ஸ்ட் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வாட்ச் டவருக்கு மேலே ஏறுவோம். அங்கே போய் பார்க்குறதுக்கு வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸுக்கு நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ கொடுக்கணுன்னா 20 rupees இருக்கும் பர் பர்சனு. ஸோ ஒரு பர்சனுக்கு 20 rupees கொடுத்தீங்கன்னா நம்ம வரலாம். இது சிட்டியோட மெயின் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸோ ரொம்ப கிட்ட தான், ஜஸ்ட்டு 2 kilometers ஈஸிலி வாக்கபிள். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஜஸ்ட் 9 o'clock தான் இருக்குது. இடம் எல்லாம் செம்மையாக இருந்தாலும் இந்த வெயில் அதோட கொஞ்சம் வேலையை காட்டுது. ஸோ வெயில் இருந்தாலும் வெக்கையாக இருந்தாலும் இடம் நல்லா இருக்குது. இவ்வளோ வெயில் அடித்தாலுமே திடீர்னு பார்த்தா அந்த சில்லுன்னு ஒரு கோல்டு ப்ரீஸ் மேலே படுது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போயே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, மேலே போய் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு போகும்போது வழியில் பார்த்த சின்ன விஷயம் பார்க்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் மோட்டோ விளாக் செட்டப்பில் பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி. பரவாயில்லண்ணா, நம்ம இப்போ செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. நம்ம போகிற இடத்துக்கு 28 minutes அது 13 kilometers. எங்கே போகிறோன்னா மாசி பெரியசாமி கோயில். அந்த கோவில் ஒன்று விசிட் பண்ணிட்டோன்னா நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். ஸோ இன்னையோட இவங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா பஞ்சி ரோப் அங்கே வாங்கணுன்னு இருந்துச்சு, ஆனால் வாங்க மறந்துட்டோம். டைம் கிடைக்கல யாருக்கும். இங்கே வந்து வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாம் பஞ்சி ரோப் போட்டு டைட் பண்ணி வச்சாச்சு. நான் வேறு சில பல பொருட்கள் வீட்டுக்காக வாங்கினேன். இந்த மரவள்ளி கிழங்கா அதுதான் வீட்டில் வாங்கிட்டு வா நாங்கள். ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகே, கிளம்பியாச்சு. வரும்போது இந்த ஜோஷ் இப்போ எப்படியும் இருக்காது. விட்டா இன்னும் 2 நாள் இங்கேயே கூட இருக்கலாம். ஆனால் வேலை இருக்குது, காசு தேவை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால மூட்டு போய் தான் ஆகணும். எல்லாம் அவனுக்கும் நாளைக்கு போய் வேலை, அவனுக்கும் நாளைக்கு லீவு ரெஸ்ட்டுன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. இப்போ பஞ்சீரோப்பை வச்சு கட்டியிருக்கிறது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது, எங்கே கழண்டு விழுந்துருமோன்ட்டு. ஸோ நம்ம வரும்போது தான் ஃபுல் டேங்க் போட்டு வந்ததுனால போட தேவையில்லை. ஆமாம், இங்கே எவ்வளோ ரவுண்ட் வச்சுருக்கோன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு 40 kilometers தான் இங்கே உள்ள லோக்கலில் சுற்றி இருக்கோம் இது வரைக்கும். இப்போ ஓப்பனிங் எவ்வளோ சொன்னேன், ஒரு 292 என்னமோ இருந்துச்சு. அது போக இது ஒரு 41 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
மொத்தம் ட்ராவலுக்கு. அதை கடைசியில் சொல்கிறேன் ரெண்டாவது போது. நம்மளுக்கு இன்றைக்கி போகிறதுக்கான எந்த அவசரமும் இல்லை, அவசரமாக போகிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ 12:30 மணி ஆச்சா, கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனா நம்மளுக்கு மெயினாக ஒசூர்கிட்ட லாக் ஆகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு, ரிட்டர்ன் நிறைய பேர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால. ரைட் சைடில் செம்மையாக இருக்கேன். ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால ஹெவி டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம பக்கத்தில் வேறு ரூட்டு போட்டு உள்ளேருந்து போயிடலாமா, நார்மலாக போகிற ரூட் இல்லாமல் வேறு ரூட்டில் போகிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது கிருஷ்ணகிரி தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும், எப்படி போகிறதுன்ட்டு. கிருஷ்ணகிரி வரைக்கும் பார்த்துட்டு போவோம். ஒரு டிராஃபிக் அங்கே ரோட்டில் தெரியும் இல்லையா, நம்ம நார்மல் ஹைவேல போகும்போது அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி மலை இறங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட். ஏன்னா நம்ம போகிற டைமுக்கு ஒரு 4 o'clockலேருந்து 5 o'clock அந்த ரேஞ்சில் ஆயிரும். ஸோ வெயில் இருக்காது கீழே இறங்கும் போது. இப்போ நம்ம போகும்போது டவுனில் இறங்குறோம் இல்லையா ஸ்லோப்பு, அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். பாடியோ இழுத்துப்படுத்தோ. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்துச்சுன்னு ஓரமாக வந்தேன். ரோடு லெவலாக இருக்கும்னு நினச்சா லெவலாக இல்லை. அந்த இடத்துல பல்ல வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, வண்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஸ்லிப் ஆயிடுச்சு. செம்ம பண்ணி. ஏன்னா இப்போ பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸு சடனாக வந்து ஹார்ன் ஆச்சோன்னே நான் டக்குன்னு லெஃப்ட்டுக்கு இழுத்தேன். நான் கொஞ்சம் இப்போ நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்ற பேரில் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு போயிருந்தேன்னா எனக்கு பேலன்ஸ் ஃபுல்லாக மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்பீடில் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டேன், வண்டியை அது ஃப்ளோவில் விட்டு அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணேன் இப்போ. ஸோ அதனால் இங்கே பெருசாக ஒன்றும் ஆகலை. இல்லைனா இப்போ அந்த இடத்துல நான் பிரேக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா அங்கே ஃபுல் மண்ணாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஜாரி இருப்பேன், உள்ளே போயிருப்பேன், ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருப்போம் 2 பேருமே. ஸோ எப்போ ஸ்பீடாக போகணுமோ அப்போ ஸ்பீடாக போகணும், எப்போ பிரேக் பண்ணுறோமோ அப்போ பிரேக் பண்ணணும். யாராச்சும் டக்குன்னு வந்தாலே பிரேக் அடிக்கணுன்றது இல்லை ஒரு விஷயம். இது நான் கற்றுக்கின விஷயம். எப்படின்னா எல்லா டைமும் பிரேக் பண்ணுறதும் ஒரு ரிசல்ட். ஏன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக போனோம்னா அந்த இடத்துல சில இடத்துல தப்பிக்கவும் சான்சஸ் இருக்கும், அந்த இடத்துல ஸ்பீடு பண்ணணும். ஸோ எந்த இடத்துல எப்படின்றத நம்ம தான் கற்றுக்கணும். கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் தப்பிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பின்னாடி இருக்கிறவங்களும் பயத்தில் எதுவும் பண்ணலை, அவன் காலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தானா பேலன்ஸ் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவனுக்கு ஆறாமல் கொஞ்சம் ரொம்ப பேனிக் ஆகாமல் உக்காஞ்சிருந்தால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இதெல்லாம் மான்சூனில் வந்திருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும் இன்னும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 7 kilometers இருக்குது. ஆஹா ரோடு சூப்பராக இருக்கே பார்க்க. இந்த பக்கம் மலை ஏறுற மாதிரி ஒரு இடம் இருக்கா, இந்த பக்கம் ஸ்லோப்பு சரியாக இருக்குது இந்த ஸ்பாட் மட்டும். ரைட் சைடில் அப்படியே ವ್ಯಾಲಿ ವ್ಯೂ. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಮಚ್ಚ ರೆಸಾರ್ಟ್ ಒಂದು ಡೂಮ್ ಎಲ್ಲ ಹಾಕೋರೆ ನೋಡ್ದಾ. ரைட் சைடில் நல்லா இருக்கே. ரோடு வேறு செம்ம நேரோவாக இருக்கா, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பெரிய வண்டி தேவையில்ல, ஒரு கார் வந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும், டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆகாது. ஏன்னா இந்த பக்கம் வர பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் புதரை தாண்டிட்டோன்னா இதா. ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆறாமல் போவோம். ஏன்னா வந்துட்டோம், 3 kilometer தான் இருக்குது. ஓ அப்படியே இது இல்லை எப்படி இருக்கு ரோடு, செம்மையாக இருக்க. இன்னும் 2.5 kilometer.
இன்னொன்று இந்த மவுண்ட்டை நம்ம அடிக்கடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். 3M டேப் இல்லைனா எம்சியில் ஏதாச்சும் போட்டு ஒட்டிடலாமான்னு இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, பேனிக் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். இது லூஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஒரு வாட்டி ஆங்கிள் மாறிடுது. இதை வேறு அடிக்கடி மெயின்டைன் பண்ணுமா இருக்குது. எது பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. க்ளவுஸ் போட்டுன்னு இவ்வளோ தூரம் ஓட்டுறதுனால கை வலி தெரில பெருசாக. ப்ளஸ் இப்போ கரெக்டாக என் கைக்கு ஃபிட்டு கரெக்டாக உக்காந்துச்சா. ஸோ வண்டி மேலே நான் லோடு போட்டாலுமே வேறு ஹேண்ட்ஸில் பிடிக்கிறத விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்தாச்சு மாசி பெரியசாமி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஃபேமிலியாக வந்திருந்தோம். அப்போ நான் மேலே போகல, இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். அப்படியே மேலே போயிட்டு வருவோன்ட்டு இருக்கேன். 450 மீட்டர்ஸ் வண்டியை பார்க் பண்ணிட்டு மேலே ஏறணும். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இங்கே தான் நம்ம அப்படியே ஒரு பக்கம் விட்டுற வேண்டியதான். சைடில் கொஞ்சம் நிரல இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ மலை ஏற வேண்டியதான். நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:12. மேலே எத்தனை மணி போய் ரீச் ஆகும் தெரில. இது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்போ 2 பேர் தான், ஒருத்தன் இங்கே உக்காந்துட்டான் வரலான்ட்டான். நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ பாதை இப்படி தான் இருக்குது. பின்னாடி தாயத்தெல்லாம் கட்டியிருந்தாங்க, இங்கேயும் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குட்டி பிரேக்கு. மேடு ஏறுறதுனால நல்லா மூச்சு வாங்க. நாங்கள் ஜம்முன்னு உக்காந்துட்டு எல்லா பக்கமும் எங்கே போனாலும் வண்டியில் போயிட்டுருப்போம். பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஜம்முன்னு இறங்கிட்டு இப்படி வந்து திருக்குன்னு ஒரே நாள் எல்லாம் பண்ணுறது உடம்புக்கு செம்ம இதாக இருக்குது. செம்ம டயர்டாகுது, நல்லா மூச்சு வாங்குது. ஸோ இப்போ மிச்சம் மேலே ஏறுவோம். இன்னும் 2 நிமிஷம் விட்டு கிளம்புவோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. கொஞ்சம் கிட்ட தான் சொல்லுவாங்க, தெரில, போய் பார்ப்போம். எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சிவராத்திரி வரல, எல்லாம் கூட்டமாக போகிறாங்க. கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ இருக்கு, பாம்பு புத்து போல. இன்னும் இருக்குது போல. எப்பா திருப்பி உக்காந்துட்டோம். கொஞ்சம் தான் வந்தோம். வந்துட்டு ஒருத்தன் இங்கே உக்காந்துட்டு இருக்கான். ரெஸ்ட் மோடில் இருக்கும். திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும். இதுக்கப்புறம் மேலே போயிட்டு காட்டுறேன். தூரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரோடு லெவல் ஆயிடுச்சு. அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் மேடு ஏறுற மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இப்போ பரவாயில்ல. ஓகே, ஆஹா திருப்பி ஏறுது. இப்போ பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்த உடனே என் நடுவில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி உனக்கு இடம் பார்த்தோம். இப்போ ஸோ ஒரு நடுவில் இருந்தாலும் அந்த வியூ பார்த்தேன் இல்லையா. இப்போ அந்த வியூ எப்படி இருக்குன்றத பாருங்களேன். ஃபுல் வியூ எல்லாம் செம்மையாக தெரியுது. இங்கே கஷ்டப்பட்டு ஏறதுக்கு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது வந்து நல்லா போச்சு. இங்கே ஏதோ வீடு கட்டுற மாதிரி ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ நம்பிக்கையான விஷயம் இருக்கும் போல். அப்புறம் அங்கே ஏதோ ஸ்பாட் ஒன்று இருக்குது, ரெஸ்டிங் ஏரியா. எல்லோரும் கல் அடிக்க வச்சுருக்காங்க நிறைய பேர். இதோ வெயிலாக இருக்கான ஒரு மிஸ்டி ஃபீல் இருக்குது. சரௌண்டிங் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது, ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. நம்ம பைஸ் பார்த்திங்கன்னா அங்கே நின்றுருக்கானுங்க.
தெரியுறாங்க இல்லையா? இந்த வியூக்காக வரலாம். ஒரு அருவா வேறு ஒன்று இருக்குது, இது தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும், பட் பிளேஸ் நல்லா தான் இருக்குது. ஏறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே இப்போ நம்ம மார்னிங் டைமில் வந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். நம்ம வெயில் டைமில் வந்ததுக்கு இவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ டைமு 1:40. நம்ம வந்திருக்கிற டைம் 1:40. கரெக்டாக நல்லா வெயில் அடிக்கிற நேரம். சூப்பராக இருக்குது இடமும். நான் கோயில் தான் இதான் நினைக்கிறேன். கோயில் தான் காட்டுறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயில். ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்லை அங்கே இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இறங்கி போயின்னு இருக்கோம். இறங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா நம்ம ரிட்டர்ன் தான். இப்போ கீழே இறங்கிட்டு நம்ம நேராக இப்போ பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியதான். போகும்போது அங்கே என்னென்ன ஹேர்டல்ஸ் வருமோ தெரியல, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஆனால் வரும்போது ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு வண்டி. பஸ் ஒருத்தன் கூட லைட்டாக சைடுக்கு போனேன். அந்த இடத்துல ரோடு ஸ்லோப்பாக இருந்த உடனே டக்குன்னு மொத்தமாக உள்ளே இறங்கிடுச்சு வண்டி. ஓகே, பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாதி தூரம் கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டா போதும். டக்குன்னு இறங்குறது ஒரு 10-15 நிமிஷத்தில் இறங்கிடலாம். ஏறுறத பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். ஓகே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:44. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த பிளேஸை பற்றி இன்னொன்று விஷயம் இப்போ தான் இங்கே லோக்கல் ஏஜ் கிட்ட கேட்டப்போ தெரிஞ்சது. அதாவது என்னென்னா, இப்போது இந்த இடத்த அவங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரோடு போட்டது தான் எப்போனா 25 years பேக்கு. அதுவும் எப்படின்னா மண் ரோடு தான் இருந்துச்சான். அப்போது பெருசாக ரோடு எதுவும் இல்லை 25 years பேக்கு. நெக்ஸ்ட்டு லேட்டரும் ஒரு 10 years பேக் தான் தார் ரோடு போட்டிருந்தான். ஸோ அந்த தார் ரோடு போட்டிருந்தோம் கவர்மெண்ட் இல்லையா. இங்கே இந்த பஞ்சாயத்து அவங்களே ஏதோ தான் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ரோடு கட்டியிருக்கிறது. ஸோ இவங்களுக்கான பாதையை இவங்களே உருவாக்கிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான். ஸோ இது ஒரு சின்ன இன்சைட் இந்த இடத்த பற்றி. அப்புறம் எப்படியோ கிளிப்பில் ஆட் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி. ஓஹோ, எப்படின்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டின்றது அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணுறது தான். இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் பண்ணால் பூஜை இல்லை ஏதோ கோயிலுக்கு வந்தாலே அதோட பிளாக் மேஜிக்கோட பவர் போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு மார்னிங் மட்டும் வந்திருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா மேலே அந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் தென் ட்ரெக்கிங்கும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. மேலே ஏறி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் பீஸாக பொறுமையாக ஏறி போனதுனாலே ஒரு 30-35 minutes தான் ஆகுது. ஏன்னா நாங்கள் போகும்போது பொறுமையாக ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே உக்காஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு சின்ன ஸ்ட்ரீமா. ஓகே, ஒரு 30 நிமிஷம் உக்காந்தோம். அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இல்லை இழுதோகிதோ. நீங்கள் மேலே போனீங்கனாலும் வியூ பாயிண்ட் அங்கே நல்லா இருக்காங்க, உட்காரத்துக்கு இடம் இருக்குது. ஃபுல் ஷேடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ நைஸ். இப்போ வந்ததில் ஒரே ஒரு இடம் மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் டைம் கன்ஸ்டன்ட்னால. நம்ம அருவி மட்டும்தான் நாம் இந்த வாட்டி போகல, மிச்சம் எல்லாத்துக்கும் போயாச்சு. மெயினாக சொன்னதில்ல, இன்னொரு இது சொல்லிட்டேன் இல்லையா, அந்த சித்தர் குகைக்கு என்ன ஆச்சுன்றது. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் வேணா இதுக்கு போயிருக்கலாம், நம்ம அருவிக்கு. ஏன்னா இப்போயே டைம் எவ்வளோ 3 o'clock ஆகிடுச்சா. நாங்கள் இப்போ கிளம்புனோன்னா தான் வர்ற மாதிரியே வர்ற டைமில் வந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி ஸ்லோவாக வந்திருந்தோன்னா நைட் ஆயிரும் போகிறதுக்கு. நைட்டு இந்த சென்ஸ் ஒரு 11-12க்கு மேலே ஆகிடும். கொஞ்சம் டைம் பிடிச்சி டக்குன்னு போனோன்னா 3 o'clock இங்கேருந்து 300 kilometers இல்லையா. இப்போ 5 hours வச்சிங்கனாலும் 3 நச்சா 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, ஒரு 8 மணிக்கெல்லாம் சிட்டி ரீச் ஆகலன்னு வச்சுக்கோங்க இப்போ. ஆனால் அது எங்கேயும் பெருசாக நிறுத்தாமல் நான் வரும்போது அங்கங்கே பிரேக் எடுத்தோம், அதனால தான் வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரூட்டு சூப்பராக இருக்குது. காலங்காத்தால் வந்திருந்தோன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, எல்லாம் நேற்று ஆகாய கங்கை போயிட்டு வந்த டயர்டில் செமையாக தூங்கிட்டோம். என்ன தான் இந்த இடத்துல ஒரு மெயின் ப்ளஸ் என்னன்னா, வெயில் அடிச்சாலும் நல்லா காற்று சில்லுன்னு இருக்கு ரொம்ப. அப்புறம் இந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டோன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ, ஓடணும் இங்கேருந்து போய் ஏதாவது மூலையில் போய் மீன்ஸ் கொஞ்சம் அவுட்டரில் வந்து ஊருக்காரங்களை கூப்பிடணும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினாலுமே நெட்வொர்க் இல்லை, சுத்தமாக இல்லை. எந்த ஃபோன்லையும் இப்போ ஒரு ஏர்டெல் இருக்குது, ஜியோவும் இருக்குது, வடாஃபோன் ஐடியாவும் வச்சுருக்கோம். 3 சிம்லேயுமே நெட்வொர்க் இல்லை. எங்கே போதோ இன்னொன்று, இப்போ எந்த ரூட்டில் போகிறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வேறு ரூட்டில் தான் போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. மலை இறங்குறது இப்போ வேறு ரூட்டில் போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குது. ரோடு ஃபுல்லாக பூ தான், லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே. யூஸ்வலாக போகிற ரோடு அது, நம்ம ஏறணும் இல்லையா அந்த ரோடு. ஆஃப் ரோடு கன்ஃபார்ம், ஆஃப் ரோடு. த்ரில்லிங் ரைடு கன்ஃபார்மு. லாங் கட் தகோ. அப்பா ஓ, ரூட்டு செம்மையா இருக்கு, செம்ம ஸ்டீப்பாக இறங்குது. ரோடு வேறு சரியில்லை. அப்பா எல்லாம் இந்த ரூட்டெல்லாம் அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். நம்மள மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கெல்லாம் கஷ்டம். அட்வென்ச்சர் பைக் கைஸ், இந்த ரூட்டை பார்த்து வச்சுக்கோங்க. எங்கே இந்த ரூட்டை நான் பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் நீட்டாக நான் வந்து ரூட்டை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ எப்படி பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தனும் எப்படி உக்காந்துருக்கான்றத ஒருத்தன் படுத்துட்டான்,